அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா முருங்கைக்கீரை சாறு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. நம்ம அதை தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு இப்போ முருங்கைக்கீரையை நான் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் 1.5 டீஸ்பூன் ஜீரகமும் 1.25 டீஸ்பூன் கசகசாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். அப்புறம் தேங்காய் இதையும் இது கூட கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக அரைக்கணும். இப்போ கசகசாவும் ஜீரகமும் கொஞ்சம் குறன்னு அரையும். அதனால லைட்டாக நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தேங்காவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் அரைச்சிருவேன். இந்த அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெரிய ஜாரில் 1.5 மூடி அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு திக்கான தலைப்பால் எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி பால் எடுத்து வச்சுக்கணும். இந்த கீரைச்சாறு ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காயிலேயே செய்கிறனால தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கு வயிற்றில் உள்ள அல்சர் புண்ணு, குடலில் உள்ள புண்ணு எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லது. இப்போ நல்லா திக்கான பாலாக இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு தண்ணி பால் நம்ம அதை ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ தண்ணி பாலும் எடுத்து வச்சாச்சு. தலைப்பால் தனியாக இதில் இருக்குது, தண்ணி பால் தனியாக இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் நல்லா இப்போ நைஸ் பீஸாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் எல்லாமே மெடிசன் தான். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைக்கும் இது நம்மளுக்கு சரி பண்ணும். இப்போ ப்ரெஷர் பேனு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம கீரை செய்ய போகிறோம். இப்போ இந்த பேன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆகட்டும். தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு மட்டும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நிறையா சேர்த்துறாதீங்க, இதுக்கு எண்ணெய் தேவைப்படாது. ஒரு 2 டீஸ்பூன் போதும். மீடியம் சைஸ் வெங்காயமாக 1.5 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு மட்டும். இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இது நம்ம சாறு வைக்க போகிறனால நம்ம ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வதக்கிட்டு இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம 2 விசில் விட்டு வேக தான் வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. சும்மா இந்த அளவுக்கு வதக்குனா போதும். ஒரு 2 நிமிஷம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அந்த பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல்லு மட்டும் போகணும். அதனால் அது ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். தேங்காய், கசகசா, ஜீரகம் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. முருங்கைக்கீரையில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த மாதிரி சாறு சொல்லலாம், சூப்புன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் உள்ள குடலில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். 2 நிமிஷம் நல்லா வதக்கி அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ தலைப்பால் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ இது 2வது தண்ணிப்பால். இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வேக வைக்கிறதுக்கு இந்த 2வது தண்ணிப்பால் தான் நம்ம சேர்த்துக்கணும். தலைப்பால் சேர்த்துக்கக்கூடாது. அது வெந்ததுக்கப்புறம் கடைசியில் தான் நம்ம அதை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி காலையில் கொஞ்சம் நீங்கள் அலுப்பு பார்க்காம தேங்காய் பால் எடுத்து இந்த மாதிரி கீரைச்சாறு வச்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம மூடி போட்டு 2 விசில் வேக வச்சிடலாம். இப்போ 2 விசில் வச்சு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும்.
ஆவி அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தலைப்பால் எடுத்துருந்தோம் இல்லையா, இந்த திக்கான தலைப்பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஹீட்லேயே அந்த தேங்காய் பால் வந்து ஓரளவு குக் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம உப்பு எதுக்குமே நம்ம சேர்க்கலை, ஏன்னா இந்த டைமில் தான் நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு தான் உப்பு சேர்க்கணும். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட வெங்காயம் வதக்குனீங்க இல்லையா தாளிக்கிறப்ப, அது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பிள்ளைங்களுக்காக காஞ்ச மிளகா சேர்க்காமல் வச்சுருக்கேன், ஏன்னா காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்னு காஞ்ச மிளகா சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கீரைச்சாறு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தேங்காய் பால், கீரை, கசகசா, அப்புறம் ஜீரகம், இதெல்லாம் ரொம்ப நல்லது, மெடிசன்லாம் இதெல்லாம். அதனால் சேர்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள், எல்லாமே சாப்பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீரைச்சாறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.